ஆனா முக்கியமா அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும்போது அதுல அதிமுகவினர் எவருமே கலந்துக்க மாட்டேங்கிறாங்க. கலந்துக்கலையா தான் கேட்கிறேன். 2 நாள் நிகழ்ச்சி, ஒரு நாள் இல்ல, நேற்று இன்னைக்கு வரை நிகழ்ச்சி இருக்கு. இருந்தாலும் அதிமுக தரப்புல யாராவது மரியாதை நிறுத்தமா கூட மாவட்ட நிர்வாகிகளோ அல்லது முக்கிய தலைவர்களோ இல்ல. இதுல எந்த ஒரு நெருடலும் இல்லைங்க. அதாவது திரு அமித்ஷா அவர்கள் மட்டுமே பங்கேற்று பேசக்கூடிய நிகழ்ச்சி. இதுல மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி செய்கிற போது அவருக்கான நிகழ்ச்சியாக மாறுங்க. எனவே இந்த குழப்பத்துக்கே இடம் இல்லை. இப்ப நீங்க அதிமுக எப்படி நிகழ்ச்சி யாரையும் அழைக்காம நடத்துகிறதோ, இப்ப நீங்க தேசிய யாரையும் அழைத்தல அதிமுக நடத்தல. அதே மாதிரி அங்க நிறைவு நாள் அவங்க கட்சி சார் நடக்கும் நிகழ்ச்சி அது. அப்போ ஏற்கனவே திரு அண்ணாமலையுடைய நிறைவு பயணம் இப்படிதான் நடத்த முடிச்சாங்க. இப்போ அதே மாதிரி மதுரையில் நடந்த நிகழ்ச்சி கூட அதிமுக பொதுச்சா கலந்துக்கல. அப்போ இந்த மாதிரி அந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள், மண்டலம் சார்ந்தவர்கள், மாவட்ட சார்ந்தவர்கள் கலந்துக்கிறது இயல்புடைய தலைமையிலிருந்து பாரும் போகாவிட்டாலும் கட்சியிலிருந்து யாரோ ஓரளவு போனாலும் கட்சியே போனதான் அர்த்தம். சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில தேமுதிக தரப்படி இந்த ஆட்சியில் பங்கு கோரிக்கையை வந்து அவங்க ஒவ்வொரு பிரஸ் மீட்லையும் சொல்றாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தேமுதிக உண்மையிலே அதிமுக பாஜக கூட்டணியில் வருவதற்கான வாய்ப்பு இருந்தால் அந்த ஆட்சியில் பங்கு கோரிக்கை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அந்த கோரிக்கையை வலியுறுத்துது, இங்க தேமுதிக வலியுறுத்துது. நீங்க அதை ஏற்கிறீங்களா இல்லையா சார்? இல்ல, 2016ஆம் ஆண்டு தாண்டி, அதாவது கூட்டணி ஆட்சி என்பதை மையப்படுத்தியே திரு திருமாவளவன், திரு வைகோ, கம்யூனிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து தேமுதிக தலைமையில அணி அமைச்சாங்க. அவருடைய பிரதானமான நோக்கமாக கோரிக்கையாக அதே இருந்ததுங்க. ஆனால் அவர்கள் திமுகவோடு இணைந்து விட்ட பிறகு அந்த கோரிக்கையை கைவிட்டாங்க. அதாவது ஒவ்வொருவருக்கும் அபிலாஷை என்பது இயல்பான ஒன்று, அது தவறு. ஆனா அதற்காக கூட்டணி கோரிக்கையா வராது, கூட்டணி கோரிக்கை வைக்க முடியாதுன்னு சொல்றீங்க. இன்னொன்னு, இந்த 2006 திமுக 96 இடங்கள் மட்டுமே வெற்றி பெற்றிருந்த போதும் அப்போது கூட அந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கை வரல. பெரிய அது வாய்ப்பு இருந்தது. அப்போ 96 இடங்கள் தான். ஏன்னா 117 இடங்கள்ல 96 இடங்கள் தான் திமுக 2006 வெற்றி பெற்றது. அப்போது காங்கிரஸ் ஒரு 34 இடங்களில் வெற்றி பெற்று பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 18 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கூட்டணி ஆட்சி கோரிக்கையை வந்து அப்போது அவர்கள் எழுப்பவே இல்லை. 2006, இது 2026, தேர்தலே இன்னும் தேதியே அறிவிக்கவில்லை. ஆனால் கூட்டணி ஆட்சி என்று இன்று டிடிவி தினகரன், அமமுக, தேமுதிக, காங்கிரஸ் உள்ள எல்லா கட்சிகளுமே அந்த கோரிக்கை வைக்கிறது. இது யாருக்கு சாதகமா முடியும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு ஒண்ணு ஒப்புக்கொண்ட ஒரே கட்சி தாவேகா தான். எல்லாரும் அங்க போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்ல சார், அதாவது தமிழ்நாட்டில் மிக தெளிவாக இருக்கிறது, இருமுனை போட்டி தான். அதிமுக திமுக தான். இதுக்கு முன்பு வரும் போகுங்க. இதுக்கு முன்பு விஜய் போட்டி இல்லையா? தொடராது சார். விஜய் போட்டி தொடங்கப்படலாம், அணிக்கான முயற்சிக்கலாம், அணி நடப்பதாக தொடங்கப்படலாம், ஆனால் தொடராது. அதாவது தெளிவாக அதிமுக தன் பாதையில் பயணிக்கிறது, மக்களை சந்திக்கிறது. நிச்சயமா சொல்றேன், நீங்க அதிமுக திமுக தாண்டி எந்த கட்சியும் தமிழ்நாட்டில் தலைவர்க்க முடியாது, நிற்க முடியாது. காரணம் என்னன்னா, இந்த மாதிரி சார் நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. நீங்க சினிமா துறையிலும் சரிங்க, அரசியல் பிளவுகளும் சரி, நிறைய தலைவர்கள் வருவாங்க போவாங்க. ஆனால் இது அப்படி அல்ல. இந்த இயக்கங்கள் இரண்டுமே நீடித்து நிலைத்திருப்பது காரணம் அவர்கள் தமிழ்நாட்டில் சில சாதனை மறுக்க முடியாது. ஆனா அதே சமயம் திமுக என்கிற தீய சக்தியை குறிவைத்து ஒரே நோக்கத்தில் வாழ்நாள் கடமையாக இயங்குவது அதிமுக மட்டும்தான். எனவே அந்த அதிமுக தான் பிரதான எதிரியாக திமுக பார்க்குது. எனவே திமுக வெல்லக்கூடிய தகுதியும் சக்தியும் ஆளுமையும் அதிமுக மட்டுமே உண்டு. இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க, அதாவது 96 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கூட்டணி ஆட்சி அமைக்கலன்னு சொன்னா, அன்றைக்கு மத்தியில் காங்கிரசுக்கு ஆட்சி தேவைப்படுதுங்க. ஆனா திமுக தயவு தேவைப்பட்டது. எனவே அந்த தயவின் காரணமாக ஆட்சியில பங்கு கேட்டால் இங்க சிக்கலாக பயப்பட்டாங்க. அப்போ மாநில ஆட்சியா மத்திய ஆட்சிங்கிறது மத்திய ஆட்சியா முக்கியமா இருந்தது. எனவே அதற்கும் இதற்கும் பொருந்தாதுங்க. நான் நிச்சயமா சொல்றேன், அவரவர் கோரிக்கை அவரவர் வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த இயல்பான நியதியை நிச்சயமாக அதிமுக செயல்படுத்தும். எனவே கூட்டணி ஆட்சி என்று முறைப்படுத்தி திமுக அறிவிச்சாலும் சரி, அதிமுக சொன்னாலும் சரி, ஆனால் எல்லாத்துக்குமே காலம் கணிந்து வர வேண்டும்ங்க.